வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனாபுரிவாள் பால தண்டாயுத சுவாமிக்கு அருணா பெருமனுக்கு எம்பெருமான் கரு முழு பெற்ற முருகா ஸ்ரீ அருணாசுவாமி திருவாங்க திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமார் 23 பாடல்கள் 1213 ஆசை கொடுத்து என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளக்கமும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த மிக அற்புதமான பாடல், மிக துள்ளலான சந்தக்குறிப்புடைய பாடல். இந்த பாடலில் என்ன முக்கியமான கருத்து அப்படின்னா, மயல் ஒழிய எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். மயல் ஒழிய மயில்வாகனின் திருவருடைய நாடி பாடப்பெற்ற பாடல். தானத்தனத்ததான தனதான ஆசை கொளுத்தி வெகு வாக பசப்பி வரும் மாடை பணத்தை ஏடு என உறவாடி ஆற கழுத்து முனை மார்பை குலுக்கி விழி ஆட குலத்து மயில் கிளிபோல பேசி சிரித்து மயில் கோதி குலைத்து முடி பேதைப்படுத்தி மயலிடு மாதர் பீரல் ஜலத்து வழி நாரப்படுத்தி என பீடைப்படுத்து மயல் ஒழியாதோ தேசம் தடைத்து பிரகாசித்து ஒலித்து வரி சேடன் பிடித்து உதறு மயில் வீரா தேடி துதித்து அடியார் சித்தமுற்றருளும் சீர்பொன் பதத்த ஹரிமருகோனை நேசப்படுத்தி இமையோரை கெடுத்த முழு நீசர்க்கு அனர்த்தமுற விடும் வேளா நேசக்குரத்தி மயிலோடு உற்பவித்த பொன்னி நீர் பொன் புவிக்குள் மகிழ் பெருமாடு. இப்போ முதல் பதில ஆசை கொளுத்தி வெகுவாக பசப்பி வரும் மாடை பணத்தை எடு என உறவாடி ஆற கழுத்து முறை மார்பை குலுக்கி விழி ஆட குலத்து மயில் கிளி போல பேசி சிரித்து மயில் கோதி குலைத்து முடி பேதைப்படுத்தி மயிலிடு மாதர் பீரல் ஜலத்து வழி நாரப்படுத்தி என பீடைப்படுத்து மயல் ஒழியாதோ அப்படின்னு முதல் பதில மயல் ஒழியாதோன்னு கேட்கிறார். ஆசையை நன்கு மூட்டி வெகு பக்குவமாக இன்முகம் இனிய பேச்சு காட்டி வஞ்சித்து வரவேண்டிய ஆடை பணத்தை ஆடை வகைகளையும் பணத்தொகையும் அல்லது மாடை பணத்தை பொற்காசினையும் எடுத்துத்தா என்று நல்ல நட்பு விதமான உள்ள பேச்சுக்களை எல்லாம் பேசி ஆரக்கழுத்து முத்துமாலை அணிந்த கழுத்தையும் கொங்கை தங்கு மார்பையும் குலுக்கி கண்கள் அசிய சிறப்புள்ள மயில் போல உளவியும் கிளி போல பேசியும் சிரித்தும் தலைமயிரை ஆய்ந்தும் அவிழ்த்தும் முடித்தும் பேதைப்படுத்தி எனக்கு பேதமையை ஊட்டி என்னை அஞ்ஞானத்துக்கு ஆளாக்கி மயக்கத்தை தருகின்ற மாதர்களின் பீரல் கிளிப்பட்டது போன்ற ஜலத்து வழி மூத்திரம் நீர் வழும் வழியை அதாவது அல்குலை நாரப்படுத்தி வெளிக்காட்டி என்னை பீடைப்படுத்தும் துன்பத்துக்கு ஆளாக்கும் மயல் காம மயக்கம் என்பது என்னை விட்டு முற்றிலும் நீங்காதோ அதற்கு உன் திருவருள் வாய்க்காதா அப்படின்னு முதல் பதில காம மயல் ஒழிய அவன் அருளை நாடி பாடுகிறாள். ரெண்டாவது பதில தேசம் தடைத்து பிரகாசித்து ஒலித்து வரி சேடன் பிடித்து உதறு மயில் வீரா தேடி துதித்த அடியார் சித்தமுற்றருளும் சீர் பொன் பதத்த ஹரிமருகோனை நேசப்படுத்தி இமையோரை கெடுத்த முழு நீசர்க்கு அனர்த்தமுற விடும்பேலா நேசக்குரத்தி மயலோடு உற்பவித்த பொன்னி நீர் பொன் புவிக்குள் மகிழ் பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது தேசத்தடைத்து, தேசம் அப்படின்னா ஒளியை, தேஜு அதாவது தேசு அல்லது தேசம் ஒளியை அடைத்து தன்னோடு கொண்டும் அல்லது தேசங்களெல்லாம் தன் சிறகால் மூடி பிரகாசித்து ஒளி வீசியும் ஒளி செய்தும் கோடுகளுடைய ஆதிசேஷனை பிடித்து உதறி எரியும் மயில்வீரனே தேடி துதித்த நீ வீட்டிற்கு மாறுபடி வீடு முதலிய பல தலங்களையும் தேடி உன்னை போற்றும் அடியாருடைய உள்ளத்தே நின்று அருள்பாலிக்கும் சிறப்பையும் அழகையும் கொண்ட பதத்த திருவடியுடைய பெருமாளை அரி திருமாலின் மருகனை அல்லது தேடி துதித்த அடியார்களுக்கு அருளும் பதத்த அரி திருவடியுடைய திருமாலின் மருகனை நேசம் படுத்தி அன்பை அளித்து அன்பு இல்லாமல் தேவர்களுக்கு கிடைத்த முழு நீசருக்கு முற்றிலும் இழிந்த தன்மையுடைய அசுரர்களுக்கு அனர்த்தம் கேடு உண்டாகும்படி வேலை செலுத்திய வேலாயுதனை அன்பு நிறைந்த குரத்தி வள்ளி மயலோடு உன்மீது காதலோடு உற்பவித்த பிறந்த புவிக்குள் இடமாகிய வள்ளிமலையில் மகிழ்ந்து வீற்றிருக்கும் பெருமாளை பொன்னி நீர் காவிரியாறு பாயும் அழகிய புவிக்குள் அதாவது வயலூர் திருச்சிராப்பள்ளி சுவாமிமலை முதலிய தலங்களில் வீற்றிருந்து மகிழ்ச்சி கொள்ளும் பெருமாளே மயல் ஒழியாதோ என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இந்த மிக துள்ளலான சந்தகுறிப்புடைய பாடலில் தேசத்தடைத்து, தேசம்னா ஒளி, தேசமுடையாய் திரவேலோ எம்பாவாய் அப்படின்னு திருப்பாடல் சொல்றார். தேசமாக்கும் திருக்கோயின்பார் சம்பந்தர். அப்படி தேசத்துக்கு ரெண்டு பொருள் உண்டு. சேடன் பிடித்து சேடன் முடி திண்டாட ஆடல் புரி மயில் அப்படின்னு மயில் நிறுத்தத்தை ரெண்டாவது பாட்டு சொல்வார். அனந்தன் மணிசேர் 1000 இரும் தலைகளாய் விரி பணம் குருதியாக முழுதும் குலைய வந்தரையுமே என்பார் மயில் வகுப்பில். அடுத்தது அனத்தம் அப்படின்னா தீமை, அனத்த கடலுள் அழுந்திம்பார் பெரியாழ்வார். அடுத்தது நேசக்குரத்தி மயலோடு உற்பவித்த பொன்னி, வள்ளி பூமியில் பிறந்த வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே வரலாறை மீண்டும் ஒரு முறை நமக்கு
இந்த பாடலில் நினைவுபடுத்தி மயல் ஒழியாதோன்னு வேண்டுகிறார். இந்த பாடலில் என்ன கேட்குறாரு? அதாவது மாதர் மயல் என்னை விட்டு என்னை துன்பப்படுத்துது, இந்த துன்பத்திற்கு என்னை ஆளாக்கும் காம மயக்கம் என்னை விட்டு நீங்கி விடாதான். இதுதான் ஓவராலாக அவர் கேட்குற வேண்டுதல். அதுக்கு 2வது பதில் பல்வேறு பராகிரமங்களை சொல்கிறார். அதாவது ஒளிமிக்க மாணிக்கத்தை தன்னுள் கொண்டதும் பிரகாசமுடையதும் சீறி ஒளிப்பதும் கோடிகளுடையமான ஆதிசேஷனை பிடித்து உதறி எரியும் மயில் மேல் அமர்ந்து அருள்வாளிக்கும் வீரனை, நீ வீட்டிற்கும் தலங்களையெல்லாம் தேடி தேடி உன்னை போற்றும் அடியாருடைய உள்ளத்தில் நின்று அருள்புரியும் சிறப்பையும் அழகையும் கொண்ட திருவடியுடைய பெருமாளே, திருமாலின் மருகனே, அன்பே இல்லாமல் தேவர்களை கெடுத்த முற்றிலும் இழிவான அசுரர்களுக்கு கேடு உண்டாகும்படியாக வேலை செலுத்திய வேலாயுதனை, அன்பு நிறைந்த குறப்பெண்ணாகிய வள்ளி, உன் மீது காதலோடு பிறந்த இடமாகிய வள்ளிமலையில் மகிழ்ந்து வீட்டிருப்பவனே, பொன்னி காவேரி ஆறு பாயும் அழகிய புவிக்குள், அதாவது வயலூர், திருச்சிராப்பள்ளி, சுவாமிமலை முதலிய தலங்களில் மகிழ்ச்சி கொள்ளும் பெருமாளே, மயல் ஒழியாதோ என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணா பெருமகிழ்ச்சி. முருகா 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 முருகா.